ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு எங்கள் வீட்டில் குடல் குழம்பு எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குடல் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் குடல் மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைக்காரன்னு அங்கே பாருங்கள், நுரையீரல், மூளை எல்லாம் கொடுத்து விட்டாங்க. குடலை குழம்பு வச்சுட்டு நுரையீரல் மூளை ரெண்டையும் பொரியல் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குடல் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த சிறுகுடலை என்ன பண்ணணும், ஒரு குச்சி எடுத்துக்கணும். குச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே அதை உள்ற விட்டு இப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு திருப்பி திருப்பி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த குடல் குச்சியால் அப்படியே பாதியில் குச்சியில் விட்டு அப்படியே இழுத்து திரும்ப அது ரிட்டனில் வந்துடும். அடுத்த உள்ள பக்கம் வெளியில் வந்துடும். அப்படியே வெளியில் இருக்கிற அசடை அப்படியே இழுத்துற வேண்டியதான். அங்கே பாருங்கள், உள்ள அசடை ஊற்றுதா, அப்படியே குச்சை வச்சு இழுத்துட்டு அப்படியே குடலை இழுத்து அந்த அசடை வெளியில் ஊற்றிட வேண்டியதான். குடல் அப்படி வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சு அந்த குடலை எடுத்துக்கணும். 2 குடலும் நான் வெடித்து வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். நெருங்க குக்கரில் வேக வச்சு 2 குடலும் எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை, இஞ்சி வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு இந்த பாருங்கள் நல்லா வதக்கணும். அப்புறம் அந்த குடலுக்கு மாங்காய், கடலப்பருப்பு, முட்டைகோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் முட்டைகோஸ் எல்லாம் போட்டோம்னா அந்த குடல் வாடையே வராது, குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குடல் குழம்புக்கு தேங்காய், சீரகம், மிளகு 3ஐயும் சேர்த்து, மிளகும் சீரகத்தையும் லேசாக பொன்னுருவலாக வறுத்துட்டு தேங்காயோட அரைச்சி, தேங்காய், மிளகு, சீரகம் 3ஐயும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இங்கே வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் அந்த குடல் வேக வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து கொட்டி கிண்ட வேண்டும். அங்கே பாருங்கள், அங்கே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலப்பருப்பு எல்லாம் வதக்கினதெல்லாம் இந்த குக்கரில் வேக வச்சுருந்தேன்னா குடல் மஞ்சத்தூள் போட்டு குடலை வேக வச்சுருந்தேன்னா குடல் நுரையீரல், அங்கே பாருங்கள், நுரையீரல் எல்லாமே வேக வச்சு நறுக்கி போட்டுட்டேங்க. நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வதக்கி இதில் இப்போ கொட்டி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும், மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், இந்த அரைச்ச தேங்காய் விழுது, மாங்காய், கொஞ்சம் முட்டைகோஸ் எல்லாம் போட்டு கொதிக்க விட வேண்டியது தான். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் அதிகமாக சோம்பு சேர்க்கலைங்க, சீரகம் நிறைய சேர்த்துருக்கேன். சீரகமும் மிளகும், எனக்கு இது ஒரு உடன்பிறவா சகோதரி சொன்னாங்க, சீரகம் தான் அதிகமாக குடலுக்கு சேர்த்தா அது நம்ம குடலுக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சோம்பை விட நான் சீரகம் தாங்க நிறைய சேர்த்துருக்கேன், சீரகமும் மிளகும். அதே சைடு பை கேப்பில் அந்த மூளை இருந்துச்சுல்ல, அந்த மூளையை வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அந்த மூளையும் அப்படியே நல்லா அடிச்சுட்டு போட்டு பொரிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், மூளை பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, குடல் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதாங்க. குடல் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாய்.